பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா சார்பாக ஆவடிக்குமார் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழன் பிரசன்னா அவர்களும், பேராசிரியர் தாமஸ் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். டெல்லிக்கு அடிபணிஞ்சு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை டெல்லியில் முதல்வர் எடுத்து சொல்லலை. பிரதமரை ஆதரிக்கிறதுல இரண்டு அதிமுக அணிகளுக்கும் இடையில போட்டி நடக்குது. மோடியின் பினாமி அரசு அப்படின்னு அதிமுக அரசை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை இல்லை என்று மறுக்கிற நடவடிக்கைகள் எதையும் இது வரைக்கும் அரசு எடுக்கல. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மேல எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கடுமையான கண்டனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாரு. விமர்சனங்கள்ல நியாயம் இருந்தால் அதை எடுத்துக்கொள்றதும், எதிர்கட்சி அரசியல் செய்யுது அப்படிங்கிற மாதிரி முற்றிலுமாக புறக்கணிக்குமா அல்லது விமர்சனத்துல நியாயம் இருந்தா அதுல ஓரளவுக்கு அதை எடுத்துக்கொள்வதற்காக அரசு தயாராக இருக்குமா? என்ன செய்யும் இந்த அரசு, என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் வருது. இந்த மாதிரி சிக்கல்களை பார்க்கும்போது ஆவடிக்குமார் உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள், அரசு மேல வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் கடுமையானதாக இருக்குது. மோடியினுடைய பினாமி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இரண்டு அணிகளுக்கும் இடையில மத்திய அரசை ஆதரிப்பதிலும் தமிழ்நாடு தொடர்பான பிரச்சனைகள்ல மௌனம் காப்பதிலும் ஒரு போட்டி நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்ல, அவர் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கான்னா அவர் சொன்னதுதான் உண்மையை தவிர மற்ற எந்த உண்மையும் இல்லை. அவர் பினாமி முதலமைச்சர், மோடியின் பிரதமருடைய பினாமி முதலமைச்சர்ன்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்குமா? இல்லை சட்ட ரீதியாவோ அல்லது தார்மீக ரீதியாவோ அதை ஒரு பரிசீலனை பண்ணுறதுக்குள்ள தகுதியாவது இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு திருப்தி, அதாவது நீங்க பினாமி என்பதற்கு அவரு லிட்டரல் அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு எனக்கு புரியல. அதாவது மத்திய அரசு விரும்பும்படியெல்லாம் செயல்படக்கூடிய ஒரு அரசாக மாநில அரசு, அதுதான் சொல்ல வரேன். ஏற்கனவே இதே எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வேற எதையோ சொல்லி பினாமின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ பிரதமருக்கு பினாமின்றார். ஆக அந்த பினாமியினுடைய அர்த்தம் அவரை எப்படியாவது பயன்படுத்தணும்னு நினைக்கிறாருன்றதுல தான் உறுதியா இருக்கிறார வழிய அதுக்குரிய வாய்ப்போ அர்த்தமோ அதுல இருக்கிறதா எனக்கு தெரியல. குற்றவாளியினுடைய பினாமி அரசுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அது பிரதமரை சொல்றாரு. ஆக நீங்க ஓனர் மாத்திட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். அவர் சொல்றதுக்கு பதில் ஓனரை மாற்ற வேண்டிய அவசியம் ஸ்டாலினுக்கு வேணா இருக்கலாம். எங்களுக்கு எங்க கட்சி தேர்தலில் கூட பிஜேபியோட கூட்டணி இருக்குன்னு சொன்ன நேரத்திலலாம் கூட மோடியா லேடியான்னு சொன்னவங்க எங்கள் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால நாங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு கருத்துக்களை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை போராடி இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இதுவரைக்கும் இருந்த அரசுகள் எல்லாவற்றையும் விட புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு தான் மத்திய அரசாங்கத்தோடு சட்ட ரீதியாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நாங்கள் உரிமைகளை விட்டு கொடுக்காமல் எங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி குற்றச்சாட்டை திமுக முன்வைக்கல, ஸ்டாலின் முன்வைக்கல. இல்ல, இப்போதுதானே இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அவருக்கு அரசியல்ல நேர்மையான வழியில் அரசியல் நடத்துறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அதனால அவர் எதையோ ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது பொருள் இல்லாத வார்த்தைகளா இருக்குன்றதா உண்மை. இன்னைக்கு சொல்ல போனா எந்த திட்டத்துக்கும் மாநில அரசாங்கம் கேட்கலன்றாரு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் மிக தெளிவாக சொல்றாரு. எதிர்கட்சி தலைவர் அந்த பிரதமரை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் வைத்த கோரிக்கைகள் அதையெல்லாம் ஏதோ ஒரு கடமைக்காக வச்சாரு அல்லது ஏதோ சும்மா வேடிக்கைக்காக கொடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக அந்த கோரிக்கைகளை வைக்கிறாரு. அதை ஒரு பிரதமர்கிட்ட வைக்கிறதையே ஏதோ சும்மா 19 கொடுத்துட்டு வந்தாருன்னு சொல்றது என்பது இந்தி திணிப்பை தினசரி நடவடிக்கையாக மத்தியில் இருக்கிற பாஜக செய்து கொண்டு இருக்கிறது. இந்திய கடுமையாக தமிழ் மக்கள் மேல திணிக்கக்கூடிய ஒரு அரசுக்கு பொறுப்பேற்றிருக்கும் பிரதமரை தமிழின் மீது பாசம் உள்ளவர்னு நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க. இல்ல அப்படின்னு நாங்க எந்த கருத்தும் இந்தியை திணிப்பதில் நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து மத்திய நெடுஞ்சாலைத்துறையில் வந்த வாசகங்கள் எடுத்ததெல்லாம் அதுக்கு யார் காரணம் என்பதை இன்றைக்கு கடந்த கால சம்பவங்களும் அதனுடைய அவங்க போட்ட உத்தரவுகளும் இன்னைக்கு காட்டிட்டு இருக்கு.
அதனால இது ஏதோ புதிய சம்பவம் இல்லை இன்றைக்கு. ஆனால் பிரதமர் ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தையே தத்தெடுக்க கூடாது, அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து தமிழ் கற்றுக்க கூடாதுன்னு ஒரு மாநிலங்களுக்கு இடையில ஒரு பரஸ்பரம் நீங்க ஒரு பரிமாற்றங்கள் செய்து கொள்ளுங்கள்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு அந்த கூட்டத்தில். அதை வரவேற்கிறதுல என்ன தவறு இருக்கு? ஆக ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நம்ம மாநிலத்திற்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டையோ அல்லது மாநிலங்களுக்கு ஒரு நல்ல கருத்தையோ சொல்லுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கு? நம்முடைய உரிமைகளுக்காக நாம் போராடுறோம். ஆனால் அதே நேரம் மத்திய அரசாங்கம் ஒரு நன்மையை செய்கின்ற பொழுது வரவேற்கணும். பிரதமருடைய கருத்து நியாயமா இருந்தது, தேவையானதா இருந்தால் அது வரவேற்கணும். இந்தியை தினசரி திணிக்குது மத்திய அரசு அப்படிங்கிற வாதத்தை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்டாலின் சொல்றதை நீங்க ஏற்கல. இல்ல, இந்தியை திணிக்கலன்றத வாதம் இல்லை. ஆனா இந்தியாவினுடைய ஆட்சி மொழி இது. இந்தியை வந்து பரப்புவதற்காக நடைபெற்ற குழுக்கள்ல திமுக வந்து அங்கம் வகிச்சிருக்கு. இன்னைக்கு இன்னும் புதுசா வந்து இந்தியை திணிக்கிறாங்களா? ஏற்கனவே திணிச்சிட்டு இருக்காங்க. நாம வந்து இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விட மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சொல்லுங்க. ஸ்டாலினோட அறிக்கையில முதல்வரின் பதில் அறிக்கையை பார்த்தால் அது அவர் எழுதியதா அல்லது பாஜகவினர் யாராவது எழுதிய அறிக்கையை முதல்வர் படித்து பார்க்காமலேயே வெளியிடுகிறாராங்கிற சந்தேகமே வரும் அளவுக்கு இந்த அறிக்கையில பிரதமரை மனமோந்து பாராட்டி இருக்கிறார் முதல்வர். எல்லாமே ஒரு பொறுப்பற்ற ஸ்டாலின் தன்னை மேதாவியாக நினைத்து கொண்டு வெளியிடுகின்ற அறிக்கை. ஒரு முதலமைச்சருடைய அறிக்கை இன்னொருத்தர் எழுதி கொடுத்து வெளியிடுறாங்கன்னா அது துறை ரீதியான ஆதாரபூர்வமான புள்ளி விவரங்களின் அடிப்படையில், தேவைகளின் அடிப்படையில், பிரச்சனைகளின் அடிப்படையில் உருவாக்குகின்ற அறிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வரக்கூடிய அனைத்து அறிக்கைகளும் கையொப்பமிட்டவரின் ஒப்புதலோடு தான் வெளியிடப்படுகிறது அப்படின்னு உறுதியாக இப்ப சொல்ல முடியுமா? இதற்கு முன்னாலும் அப்படிதான் சொல்ல முடியுமா? இல்லை, எப்பவுமே வந்து அறிக்கைகள் நிச்சயமாக அது எல்லா தலைவர்கள் வெளியிடுற அறிக்கை கூட அவங்க பேர்ல வந்து அது அவங்களுடைய அறிக்கை தான். அதை யார் தயாரிச்சாங்க, சண்முகநாதன் தயாரிச்சாரா இல்லை இன்னொருத்தர் தயாரிச்சாரா என்றது பிரச்சனை இல்லை. அவர் யார் தயாரிச்சாலும் இவங்க அதை சரிபார்த்து இவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு தான் வெளியிடுறாங்க. அதுல போய் வந்து யார் தயாரிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து குறை சொல்ல முடியுமா? சரி, நம்ம பேசலாம். பிரசன்னாட்டையும் பேசிட்டு பேராசிரியர்கிட்டையும் பேசிட்டு வரேன். மோடியினுடைய பினாமி முதலமைச்சர் அப்படிங்கிறது மிக கடுமையான வார்த்தைகளை திமுக செயல் தலைவர் பயன்படுத்துகிறார். சில விஷயங்கள்ல ஒத்து போறதும் சில விஷயங்கள்ல சமரசம் செய்து கொள்வதும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான். அதற்காக பினாமி முதல்வர் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துறதும் அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதும் நியாயமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் மரியாதைக்குரிய அண்ணன் ஆவடி குமார் அவர்கள் தளபதி அவர் பெயரை சொல்லி சொன்னார். தளபதி அவர்களுக்கு வேண்டுமானால் ஓனரை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கலாம் என்று சொன்னார். நான் அந்த குற்றச்சாட்டை மறுத்து எங்களுக்காவது ஓனரை மாற்ற வேண்டிய அல்லது மாற்றுகின்ற அவசியம் பொருள் குறித்து நாங்கள் யோசிக்கவில்லை. இன்றைக்கு அதிமுகவிற்கு யார் ஓனர் என்பதே மக்கள் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்தை மட்டும் வலியுறுத்தி மிக தெளிவாக ஒரு முதலமைச்சர் நான் ஒரு ஒப்பீட்டளவில் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் இந்த 6 ஆண்டுகளில் இந்த முறை எடப்பாடி பங்கேற்றதும் போன முறை பன்னீர்செல்வம் பங்கேற்றதும் அதற்கு 3 முறை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பங்கேற்ற அந்த அறிக்கையினுடைய நகல்களை நான் படித்துவிட்டு தான் வந்திருக்கிறேன். அதில் 3வது கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போதே அம்மையார் ஜெயலலிதா அந்த காகிதங்களை அப்படியே போட்டுவிட்டு அந்த அவையை விட்டு வெளியேறிய கதை நமக்கெல்லாம் தெரியும். நாம் அந்த நிலைப்பாடுகளில் அன்றைக்கு அந்த இடத்தில் அந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் அம்மையார் ஜெயலலிதா என்னென்ன குற்றச்சாட்டுகளை மத்திய அரசின் மீது வைத்தார்களோ, அது இட் மே பி a different political party but central government is central government, அந்த அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளினுடைய நீட்சி இப்போது வரைக்கும் இருக்கிறது. தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற மாற்றம் என்ன? ஒன்று, நாம் இதை ஏன் பினாமி அரசு, பாஜகவினுடைய மோடி சர்க்காரினுடைய பினாமி அரசு என்று ஏன் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவா அல்லது அம்மாவா என்கிற விவாதத்திற்குள்ளே அவர்கள் தங்களுடைய நாற்காலிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் குறித்தோ மக்கள் நலன் குறித்தோ இந்த நாட்டின் நலன் குறித்தோ துளியளவும் கவலைப்படாமல் அவர்களுடைய நாற்காலியினுடைய சந்தைக்கடை பிரச்சனைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பார். மத்திய அரசினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக மாநில அரசாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு
ஏன் எந்த விதமான எதிர்குரலையும் எழுப்பவில்லை அப்படின்னு கடந்த காலத்துல ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போதெல்லாம் அல்லது வேறு சில கட்சிகள் விமர்சனம் செய்த போதெல்லாம் நாங்க கையில வச்சிருக்கிற கரண்டில எண்ணெய் இருக்குது, நாங்க கையை வீசி நடக்க முடியாது, எண்ணெய் இல்லாத கரண்டியை கையில வச்சிருக்கிறவங்க எவ்வளவு வேண்டுமானாலும் கையை வீசி நடக்கலாம் அப்படின்னு பதில் கிடைச்சிருக்குது. அந்த தியரி இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தாதா? நிச்சயமா. இந்த கேள்வி அற்புதமான கேள்வி. நல்ல நேரத்துல மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நினைவுபடுத்தியிருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே கூட்டணி அங்கமாக வகித்தது. நான் இப்ப இருக்கிற மத்திய அரசு, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் இல்லை என்பதையெல்லாம் தாண்டி எங்களுக்கும் காங்கிரஸ் கூட்டணியில 10 ஆண்டு காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில இருந்தீங்க, அதுக்கு முன்னால 5 ஆண்டு காலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தீங்க. இன்றைக்கு நீங்க குற்றம் சாட்டுறீங்க, எந்த பிரச்சனையை பற்றி எடப்பாடி பழனிசாமி டெல்லியில பேசலன்னு சொல்றீங்களோ அந்த பிரச்சனைக்கான கையெழுத்தும் உங்ககிட்ட தான் இருக்குது. அதைத்தான் சொல்ல வரேன். ஏன்னா நாங்க இருந்த ஆட்சி காலங்களில் இருந்த போது பேசப்பட்ட விடயங்களையும் நான் தொகுத்து வச்சிருக்கேன். நான் தான் சொன்னேன், இந்த 6 ஆண்டுகளில் இவர்கள் பேசியதையும் நாங்கள் பேசியதையும் தலைவர் கலைஞர் நேரடியா போய் பங்கேற்ற வரலாறெல்லாம் உண்டு. ஆனால் நாங்கள் இந்த ப்ராக்ரசிவ் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட் என்று சொல்லுகிற போல வளர்ச்சியை நோக்கி முன்னோக்கி அப்படிங்கிற அந்த பட்டயத்தை எடுத்து பார்க்கிற போது கடந்த 10 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் கூட்டணியில் இருந்தபோது தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த திட்டங்களும் அதனால் தமிழகம் பலன் பெற்றதை என்னை விட வயதிலே மூத்த நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஒரு சின்ன உதாரணம் தான், அது தங்க நாற்கர சாலையாக இருக்கட்டும் சரி, மற்ற எல்லா வளர்ச்சி தொடர்பாக அதைத்தான் சொல்றேன். உங்களுடைய கொள்கைக்கும் நிதியா இல்ல வளர்ச்சி சம்பந்தத்திற்கும் கொள்கைக்கும் அப்படிங்கிற அந்த பார்வைக்கே நான் போகல. ஒரு எந்த கொள்கையில் அடிப்படை தளத்தில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த தளத்தில் என்றைக்கும் இருக்கிறோம். அந்த தளத்தையும் மீறி நாட்டினுடைய வளர்ச்சி என்கிற வருகிற போது மத்திய அரசோடு சமரசங்கள் என்பதை பேச்சு எல்லாம் தாண்டி வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தோமா இல்லையா என்பதுதான். 10 ஆண்டுகளில் கூட்டணியில் இருந்த போது ஏற்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை பட்டியலிட்டால் அது யாராவது ஒரு பொதுப்படையான நபரை நீங்கள் பார்வையாளராக பார்க்கிற போது சொல்லுவார், இந்த வளர்ச்சி திட்டம் எங்கே போனாலும் இந்த திட்டம் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் இன்னைக்கு நம்ம சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இருக்கிற தங்க நாற்கர சாலை திட்டம் என்பது யாரால் எந்த ஒரு சின்ன உதாரணம் தான். இப்படிப்பட்ட வளர்ச்சி விகிதங்களை கொண்டு வந்தோம். ஆனால் சமீபத்திய ஒரு சாதனை நம்முடைய மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம். அந்த பறக்கும் சாலை திட்டத்திற்கு அம்மா இருக்கிற வரை அது தடை செய்யப்பட்டது. இன்றைக்கு ஆட்சி மாறுகிற போது இன்றைக்கு இவர்களுக்கு தேவை என்கிற போது அதற்கு ஒப்புதல் கொடுக்கிறார்கள். இங்கேதான் இந்த ரகசியம் என்ன. இதே பாஜக அரசு இருந்த போது அம்மையார் ஜெயலலிதா மறுத்தார். அம்மையார் மறைந்ததற்கு பிறகு என்ன அவசியம் வந்தது இதிலே? ஏன் என்று சொன்னால் இந்த வழக்கினுடைய உச்சி முதல் அடிவரை இந்த நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் வில்சனோடு வாதாடியவன் என்கிற அடிப்படையில் நீதிமன்றம் நீதிபதிகள் சொன்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் மீறி இந்த அரசு செயல்பட்டது என்பதையும் நான் அறிவேன். சரி, பேராசிரியர் தாமஸ், 2 பேர் சொல்ற கருத்துக்களும் அல்லது செயல் தலைவர் ஸ்டாலின், திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2 பேருடைய அறிக்கைகளும் அதை ஒட்டி 2 பேர் சொல்ற கருத்துக்களும் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் தமிழ்நாடு தொடர்பான முக்கியமான பிரச்சனைகள்ல சரியான டிராக்குக்கு வந்திருக்கு, சரியான தண்டவாளத்துல போகுது, ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து கொள்கிறார்கள், வேறு ஏதோ ஒன்றை பேசிக் கொள்வதற்கு பதிலாக இப்ப தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பற்றி பேச தொடங்கி விட்டார்கள்னு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்களா? இல்ல தீர்வை நோக்கி போகாம பரஸ்பர குற்றச்சாட்டுகளோட இந்த அறிக்கைகள் போயிடுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவீங்களா? எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? நித்தி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா அதோட கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளமான மாநிலங்கள் வளமான நாடு, டீம் இந்தியா என்று தான் அதை குறிப்பிடுகிறார்கள். இதில் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், மாநிலங்களின் பங்களிப்பு வெகுவாக தேவைப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 31/3/2017 5 ஆண்டு திட்டங்கள் முடிவு கொண்டு விட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நித்தி ஆயோக் தான் இனிமேல் அந்த அதாவது பிளானிங் கமிஷனுக்கு பதில் இருக்க போகுது. இதில் பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளானிங் கமிஷனில் ஃபண்ட்ஸை மாநிலங்கள் போய் கேட்க வேண்டும். அது ஒரு 20,000 கோடி 25,000 கோடி என்று கேட்பார்கள். அதுடன் அது முடிந்து விடுகிறது. நித்தி ஆயோக்கில் அப்படி இல்லை, மாநில அளவிலிருந்து பிளானிங் வர வேண்டும். அதாவது அங்கே டாப் டவுன் அப்ரோச் என்று கூறுவார்கள். சென்ட்ரல் கவர்மெண்டிலிருந்து கிராமங்கள் வரும். இங்கு அப்படி இல்லை, நித்தி ஆயோக்கில் கிராமத்திலிருந்து மேல் நோக்கி செல்லும். ஸோ டாப் டவுன் அப்ரோச்சிலிருந்து கம்ப்ளீட்டாக அது மாற்றம் செய்யப்படும். ஸோ அதனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் செய்ய வேண்டியிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 3ஆக பிரித்து இருக்கிறார்கள். 15 வருட தொலைநோக்கு திட்டம்,
7 ஆண்டு ஸ்ட்ராட்டஜிக் பிளான், 3 வருட செயல் திட்டம். இந்த 3 வருட செயல் திட்டங்கள் 2 நாட்களுக்கு முன்பு பிரதமர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அதிக நிதி ஒதுக்கீடு ப்ரையாரிட்டி செக்டருக்கு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய அந்த ப்ரையாரிட்டி செக்டருக்கு என்னெல்லாம் இருக்கு, அதை வந்து நம்ம நிதி ஒதுக்கீடு அதிகமாக வேண்டும் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமாக கூறுகிறது 2022 விவசாயிகளின் வருமானம் 2 மடங்கு ஆக்குவது. இதில் நமக்கு மிக பிரச்சனை தமிழ்நாடு இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த விவசாயிகள் பிரச்சனை. இதில் 2வது 3 வருட செயல் திட்டத்திலே அது இருக்கிறது. 3வது செயல் திட்டம் என்பது வேலை வாய்ப்பு பெருக்கம், டாக்ஸ் பேஸ், அதாவது வரி கட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்துதல். இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி சொந்த வரியிலிருந்து மாநிலங்களுக்கான விகிதம் சுமார் 10% வரை இந்த வருடத்திலிருந்து உயர்ந்துள்ளது. அதனால் இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து பலவற்றையும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியுள்ளது. இதற்கான டிராஃப்ட் ப்ரொபோசலை முன் வச்சு நேற்று வந்து கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்குள்ள போய் பங்கேற்கக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சர் தங்களுடைய மாநில பிரச்சனைகளுக்கான தீர்வை அங்கு வந்து பிரதமரிடமோ அல்லது இந்திய அரசிடமோ முன்வைத்து உறுதியான பதில்களை பெற்று வருதல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தூரம் சாத்தியமானது? இதுல சாத்தியம் ஆகும் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் நமக்கு ஒரு வாய்ப்பு என்னவென்று கேட்டால் தமிழகத்தின் தொலைநோக்கு திட்டம் 2023. இதை சார்ந்துதான் நித்தி ஆயோக்கின் திட்டமும் விஷன் 2022, அதாவது இந்தியாவின் சுதந்திரம் 75ஆம் ஆண்டு சுதந்திர ஆண்டு 22. ஸோ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023 விஷன் டாக்குமெண்ட்ல என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா தனிநபர் வருமானம் 6 மடங்காக உயர்த்த வேண்டும். அதற்கு பல திட்டங்கள் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ல இருக்கு, அது நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து வறுமை இல்லாத மாநிலம், இன்க்ளூசிவ் growth என்று 2வது. அந்த மாதிரி ஒரு 10 டாக்குமெண்ட் 10 தீம்ஸ் இருக்கு. சமூக வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாகிறது. 4வது மிக முக்கியமாக விஷன் டாக்குமெண்ட்ல கொடுக்கிறது வந்து உள்கட்டமைப்பு, வீட்டு வசதி, குடிநீர், எரிசக்தி, போக்குவரத்து துறை, விவசாயம், சுகாதார வசதி, கல்வி. இதுக்கு மட்டும் நமக்கு தேவை வந்து 15 லட்சம் கோடி. ஸோ நமக்கு தேவைகள் வந்து மிக அதிகமாக இருக்கிறதுனால அதை தவிர வந்து தமிழ்நாடு முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக ஆசியாவிலே 3வது இடமாக தமிழகத்தை வளர்க்க வேண்டும் என்பது 5வது கூறு. ஸோ இது எல்லாமே விஷன் 2023 விஷன் 22 நமக்கு அது கிளீனா மேட்ச் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய வாய்ப்பு. தமிழக அரசை பொறுத்தவரை இந்த தொலைநோக்கு திட்டம் 2023 அதன்படி பயணித்தாலே நாம் அந்த விஷன் 2022 23 நம்ம மேட்ச் பண்ணிடலாம். நீங்க ஏற்கனவே போட்டிருந்த அந்த விஷன் 2023 அந்த திசையில பயணித்தாலே மத்திய அரசினுடைய திட்டங்களோட ஒத்து போயிடலாம் அப்படின்றாரு. இதை அடிப்படையாக வச்சு இதை ஆய்வு செய்து அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த திட்டங்களையும் நீங்கள் வந்து இறுதி செய்யுங்கள்னு அங்க பேசும்போது முதலமைச்சர் பழனிசாமி பேசியிருக்கிறார். அவர் வந்து விஷன் 2023 தான் கோட் பண்ணி அங்க பேசுறாரு. ஆனா பிரசன்னாவும் திமுகவினுடைய செயல் தலைவரும் சொல்றது 2023 பத்தி நீங்க 1000 விஷயங்கள் பேசுறீங்க, திட்டம் கையில வச்சு ரெடி பண்ணி 5 ஆண்டுகள் ஆகுது, ஆனா நீங்க அதற்காக என்ன செய்தீர்கள், ஒரு துரும்பை கூட இன்னும் எடுத்து போடவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்ல, அதாவது இந்த முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காரு. மரியாதைக்குரிய பேராசிரியர் தாமஸ் அவர்கள் சொன்னதை போல இது வந்து 15 ஆண்டுகளுக்கான இந்திய அளவிலான தொலைநோக்கு திட்டங்களையும் 7 ஆண்டுகளுக்கான செயல்முறைகளையும் 3 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்களையும் வகுப்புறதுக்கு தான் இந்த கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய பொருள் பற்றி ஏற்கனவே அவங்க அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கம் அதன் அடிப்படையில் அந்த பொருள்களுக்குரிய கருத்துக்களை தான் தமிழ்நாடு சுருக்கமாக வந்தா நீங்க வந்து விவாத பொருட்கள் அடிப்படையிலேயே முதலமைச்சர் பழனிசாமி பேசினார் அந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்து பதில் சொல்லும் போது அதான் சொல்றாரு. நான் வந்து அங்க அவங்க முன்வைத்த அஜெண்டா எந்த மீட்டிங் அஜெண்டாவை உட்பட்டு பேசினேன் அப்படின்னு சொன்னதுக்கு இன்றைக்கு மீண்டும் வந்து திமுக செயல் தலைவர்கிட்ட இருந்து கேள்வி வந்திருக்குது. நீங்க விவாத பொருட்கள் அடிப்படையில தான் பேசினேன்னு சொல்றீங்க, அப்படின்னா காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும்னு பேசியிருக்கீங்களே, அது விவாத பொருள்ல இடம் பெற்றதா அப்படின்னு ஸ்டாலின் கேட்கிறாரு. இல்ல, அதாவது அதற்கு முன்னால பிரசன்னாட்டையும் ஒரு கேள்வி கேட்டு வந்துடுறாங்க. வந்து அவர் பேசுனது தப்புன்னு சொல்றீங்களா ரைட்னு சொல்றீங்களா? காவிரி மேலாண்மை அஜெண்டால இல்லைன்னாலும் பேசுனது ரைட்னு சொல்றீங்களா தப்புன்னு சொல்றீங்களா கேள்வி வருது. அதை பார்க்கும்போது கேட்டதுக்கு நம்ம சரி நீங்க பதில் சொல்லி 10/21/22
அனைத்து நதிகளையும் தேசியமயமாக்க வேண்டும் வருது. அப்போ அந்த தேசியமயமாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மாநிலங்களுக்கிடையே இருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கே தீர்வு ஏற்படுத்த வேண்டிய நிலை இருக்கின்ற காரணத்தால் அதை சேர்த்து பேசியிருக்காரு. இதுல என்ன தவறு இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை என்ன? தேசியமயமாக்க நதிகளையும் தேசியமயமாக்குறது தொடர்பாக இல்ல அதுக்கு எப்போதுமே நாட்டு மக்களின் நலன் என்றால் அந்த எந்த கருத்தையும் வரவேற்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயங்காது. குறிப்பிட்ட பிரச்சனை இல்ல, அவன் திட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற பிரச்சனையும் நீங்கள் தாண்டி பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போதுதான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விட்ட வரலாறு எப்போதுமே இருந்திருக்கிறது. ஒன்று, நான் இந்த சப்ஜெக்டை தாண்டி இதுல ஒரு விஷயத்துக்கு வரேன். முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருக்கார். அவருடைய அறிக்கையில 2வது பக்கத்துல 2023 கீழ் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 217 அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய்வதற்கான திட்டங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வெளிப்படையா நேரடியா ஒரு அண்ணன் அதிமுகவினுடைய சார்பாக பேசுகிறேன். ஆவடி குமார் அவர்கள் முதலமைச்சருக்கு கொண்டு போனாலும் சரி, இதை பார்க்கிற ஊடகங்கள் அல்லது குறிப்பெடுக்கிற காவல்துறையினர் யாராக இருந்தாலும் முதலமைச்சருக்கு நேரடியாக சவால் விடுகிறேன். 2012-13 தமிழ்நாட்டினுடைய அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2023 அந்த இதை அறிவிக்கிற போது அதில் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த ஆண்டு 2012-13 தமிழகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கப்பட்ட தொகை 1000 கோடி. அடுத்த ஆண்டு 13-14 ஒதுக்கப்பட்ட நிதி 2000 கோடி. அதற்கு அடுத்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட இந்த 15-16 ஒதுக்கப்பட்ட ஆண்டு 1000 கோடி, மொத்தம் 4000 கோடி. 4000 கோடியில் ஒரு பைசா செலவு செய்திருக்கிறார்கள் என்று இவர்களால் நிரூபிக்க முடியுமா? இதை நான் சொன்னால் திமுகவை சார்ந்த பிரசன்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி. சிஏஜி அறிக்கையில் தமிழ்நாடு அடிப்படை கட்டமைப்பு வசதிக்காக ஒதுக்கப்பட்ட 4000 கோடியை ஒரு பைசா கூட செலவு செய்யாமல் கருவூலத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது சிஏஜி சட்டமன்றத்தில் வைக்கப்பட்ட அந்த ஆவணத்தில் இருக்கிறது. நீங்க திட்டத்துக்கு ஒதுக்கியதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா திருப்பி கொடுத்திருக்காங்க கருவூலத்துக்கு அப்படின்னு சொல்றீங்க கடைசியாக. நான் ஒரே விஷயம் தான், அதனால எந்த பயனும் இல்ல. இவங்க சொல்றது இந்த 2023 நீங்க சொல்றது புரிஞ்சிருச்சு இல்ல, மக்களுக்கு புரியணும். நீங்க கருவூலத்துக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா ஒருத்தர் சொல்லுவாரு பணம் செலவு பண்ணல இருக்குல்ல, அதுவல்ல. இந்த டெவலப்மெண்ட் ப்ராக்ரசிவ் சொல்லுகிற போது ஒதுக்கப்பட்ட அந்த பணத்தில் அந்த ஆண்டு அடிப்படை கட்டமைப்பு வசதி என்ன? 2023 போய் உள்கட்டமைப்பு வசதிகளை நீங்க என்ன செய்தீங்க அப்படின்றது பேசுறதுக்கு இல்ல. நேரம் இருந்தால் பின்னால பேசலாம். நேரம் இருந்தால் ஏற்கனவே விஷன் 2023 இன்றைக்கு மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த நிலைப்பாட்டுக்கு ஒரு முன்னோடியாக மாநில அரசாங்கம் செஞ்சிருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இதை தொடர்ந்து இந்த திட்டத்துல கூட 217 அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பல்வேறு துறைகளில் இந்த தொலைநோக்கு திட்டத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதுவரை 85 திட்டங்களுக்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. 17 திட்டங்களுக்கான பணிகள் ஒப்பந்த புள்ளி கோரும். அவர் அங்க சொல்றாரு உண்மையிலேயே என்ன செஞ்சிருக்கீங்கன்னு பிரசன்னா கேக்குறாரு. 26 திட்டங்களுக்கான பின் பாயிண்டா சொல்றேன். 4000 கோடி நீங்க திட்டத்துக்கெல்லாம் போகவே வேண்டாம். இந்த திட்டங்கள் செயல்படுத்துவதற்காக அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்கு உங்க அம்மா உயிரோடு இருந்த காலங்களில் 3000 கோடியும் இப்போ ஒரு 1000 கோடியும் ஒதுக்கினீங்க. அந்த 4000 கோடியில் ஒரு பைசா கூட செலவு செய்யாமல் திருப்ப அனுப்பப்பட்டிருக்கு. ஆக அந்த திருப்ப அனுப்பப்பட்டதுங்கிறது இங்க பிரச்சனை இல்ல. 4000 கோடியையும் நீங்கள் ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதியை கூட செய்யவில்லை என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. பிரசன்னா வடக்கமா மொட்டை தலைக்கும் முடங்காலுக்கும் முடிச்சு போடுறத சாமர்த்தியமா செய்யக்கூடியவர், அதை செஞ்சிட்டு இருக்காரு. நான் சொல்ல வர்றது, இந்த திட்டத்தின்படி 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தான் 217 திட்டங்கள் கட்டமைப்பு வசதிகள் பல்வேறு துறையில் எல்லா அறிவிப்புகளும் இருக்கு. நடைமுறையில என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் அவர் முன்வைக்கிறாரு. நீங்க இத செஞ்சீங்கன்னு கேட்கறது முடியக்கூடிய விஷயங்கள் இல்ல, முடியக்கூடிய விஷயங்கள் இல்ல. ஒரு பார்வைக்கு வேணா சரியா பார்வைக்கு இல்ல. 5 ஆண்டுகளுக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னு கேட்டாரு. 5 ஆண்டுகள் ஏற்க முடியாது. ரைட். விஷன் 2023 2023 ஆண்டு வரை திட்டமிடல், அதற்கான அடிப்படைகளை இப்ப செய்துட்டு வரோம். மரம் வெட்டுவதற்கு முன்னால கோடரியை கூர்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு தியரி சொல்லுவாங்களே, அதன்படி
கோடாரியை கூர்மைப்படுத்துவதற்கு ஒதுக்கப்பட்ட 1000 கோடி ரூபாயை செலவு செய்யவில்லை. ஆக கோடாரி தீட்டப்படவில்லை. கோடாரி தீட்டப்பட்டால் தான் மரம் வெட்ட முடியும். ஆக அதை செய்யாமல் இவர்கள் இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் தெளிவான பதில் என்னன்னா இப்படிதான் சொல்ல முடியும். அதாவது இங்க பேர் சொல்ல ஆரம்பத்திலேயே சொன்னாரு, யார் ஓனர்னு கேட்டாரு. யாரும் எங்களுக்கு ஓனர் இல்ல, நாங்க தான் எங்க கட்சிக்கு ஓனர், ஆட்சிக்கு ஓனர். நாங்க எங்க கட்சியை வந்து ஒழுங்கா வச்சிருக்கோம். இன்னொருத்தர்கிட்ட போய் அடமானம் வைக்க வேண்டியாலும் அவங்ககிட்ட உத்தரவு கேட்கறது, அதனால யார் ஓனர் அவங்க தெரியாம இருக்கிறது இந்த கட்சியை வந்து சுயேட்சையா சுதந்திரமா இயங்குதுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டாவது அவர் சொன்னாரு, இந்த பினாமியா இருக்கிறாங்க, மத்திய அரசாங்கத்தை பார்த்து பயந்துட்டாங்க, அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எழுதி கொடுத்த அறிக்கையை படிச்சுட்டு வந்துட்டாருலாம் பேசினாரு. இதே முதலமைச்சராக இருந்த கருணாநிதி சொன்னார், ஒரு அடிமை இன்னொரு அடிமையிடம் போய் என்ன போராட முடியும், இலங்கை பிரச்சனையில நாங்களே ஒரு அடிமை, நாங்க இன்னொரு நாட்டுல இருக்கிற அடிமைகளை காப்பாத்துறதுக்காக நாங்க போராட முடியுமா, அதிகபட்ச நாங்க இந்த பதவியை விட்டுட்டு இந்த பதவியை விட்டுட்டு நாங்க வந்து உரிமைகளுக்காக போராடுறோம். முதலமைச்சரை போல நீங்களும் என்ன சொல்றது 4000 கோடி செலவு பண்ணலன்னா தகுந்த பதில மக்கள் கொடுக்கணும். நீங்க ஆண்டுகிட்டு இருக்கீங்க, அதை விட்டுட்டு நீங்க அன்னைக்கு என்ன, நான் திரும்பவும் சொல்றேன், நான் 6 ஆண்டுகளாக நீங்க நிதி ஆணையத்துல பேசின பேச்சு, நாங்கள் 5 ஆண்டுகளாக பேசிய தொகுப்பு எல்லாம் வச்சிருக்கோம். உங்க முதலமைச்சர் சொன்ன விஷயங்களையும் நான் பேசுறேன். நான் கேட்டது தாரவாட்டது யாரு, காவிரியை விட்டு கொடுத்தது யாரு, திட்டத்துல கையெழுத்து போட்டது யாரு, தொடங்கி வச்சது யாரு, இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையில கொண்டு போய் அந்த ஆவணத்தை பதில் சொல்லுங்க. மத்திய அரசாங்கம் கை கட்டி சேவகம் புரிந்து தன்னுடைய மகளை காப்பாற்றுவதற்காக மத்திய அரசாங்கம் எது சொன்னாலும் போய் உத்தரவுல கையெழுத்து போட்டு வந்தது யாரு? பேசலாம். இது வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கான டேபிள் தானே, இது வந்து ஒரு மோதலுக்கான டேபிளாக நம்ம மாற்ற வேண்டியது இல்ல. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நித்தி ஆயோக் இப்ப இருக்க திட்டங்கள்ல கீழிருந்து மாநிலங்களுக்கு என்ன வேணுமோ அதை மாநில அரசு தான் கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிறத பேராசிரியர் தாமஸ் வந்து பேசும்போது சுட்டி காட்டினார். ஸோ அதற்கான தயார் நிலையில மாநில அரசு தான் இருக்கணும். அது உடனடியாக இந்த மாற்றங்களை வந்து உள்ள வாங்கி அந்த மாற்றங்களுக்கு நம்மை தகவமைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்கிறத கூட புரிந்து கொள்ள முடியும். உடனடியாக நமக்கு நம்மளை தாக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால உடனடியாக அரசு அதற்கு தக்க தகவமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து கருத்து வேறுபாடு வந்து அரங்கத்தில் இருக்கிற 3 பேருக்கும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பிரதமரை ஆதரிக்கிறதுல அதிமுகவோட 2 அணிகளுக்கும் இடையில போட்டி நடக்குது. பிரதமர் கோவப்படுவார் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து கடன் தள்ளுபடியை பற்றி நீங்க அந்த கூட்டத்தில் பேசல, ஹைட்ரோ கார்பன் திட்டம் பற்றி பேசினா பிரதமர் கோபித்துக் கொள்வார்ங்கிறது தெரியும், அதனால நீங்க பேசல, மாநிலத்தில் இருக்கக்கூடிய 5 லட்சம் கோடி கடன் பற்றி வாய் திறக்காமல் முதலமைச்சர் திரும்பி இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் திமுகவினுடைய செயல் தலைவர் முன்வைக்கிறார். அதாவது இன்றைக்கு முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா முதலமைச்சருடைய நீங்க தெளிவாக கொடுத்த அறிக்கைக்கு பிறகு திமுக செயல் தலைவர் இன்னொரு முதல் அறிக்கையே படிக்காம முழுமையா தெரிஞ்சிக்காம அறகுறையா படிச்சுட்டு வச்சதுனாலதான் இந்த அறிக்கை வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு அவர் எந்தெந்த பேச்சு பேசலன்னு சொன்னாரோ அது இந்த பத்தியில இருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இன்றைக்கு ஒவ்வொரு கச்சத்தீவுல இருந்து காவிரி மேலாண்மை வாரியத்திலிருந்து தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டத்திலிருந்து எல்லாவற்றையும் பேசியிருக்கிறாரு. எல்லாம் அதுவும் பத்தியா குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இல்ல நீங்க பேசினதை வந்து அவர் சுட்டி காட்டல, பேசியதை பேசவில்லை என்று ஸ்டாலின் சுட்டி காட்டல. நீங்க வந்து விவசாய கடன் தள்ளுபடி அதுதான் இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதுதான் முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையின் தொடக்கத்தில் சொல்றாரு தெளிவா, இந்த கூட்டத்தில் எந்தெந்த பேருண்மைகளை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் விவாதம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்பட்டு குறிப்பிட்ட விவாத பொருட்களில் மாநில அரசு ஆற்றி வரும் பணிகளையும் அரசின் திட்டங்களையும் மாநில அரசின் கருத்துக்களையும் விரிவாக எடுத்துரைத்தேன்னு சொல்றாரு. இதையே
ஒரு குறிப்பிட்ட விவசாய பிரச்சனையை பிரதமரை தனியாக சந்தித்து கோரிக்கை வைத்திருக்காரு. விவசாய சங்கத்தின் சார்பாக அவர் தந்த கோரிக்கையை வச்சிருக்காரு. அதை போலவே மீத்தேன் திட்டத்தை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நாங்கள் எந்த நிலையிலும் அனுமதிக்க மாட்டோம், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்னு பிரதமர்கிட்டையும் சொல்லியிருக்காரு, மக்கள்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அதில் உறுதியாக அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்கு. இவங்க சொல்லக்கூடியது எல்லாமே எதை எப்பொழுது செய்யணுமோ அதை அப்போ அரசாங்கம் சரியா செஞ்சிட்டு இருக்கு. இவங்க இந்த கூட்டத்தில் போய் சொல்லன்றதை அந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த கூட்டத்தினுடைய தன்மையும் தெரியாமல் பேசுகின்ற பேச்சு, அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்றதை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசியிருந்தா கூட்டத்தில் நடக்கிறது பேசலாம். அந்த விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசல, ஹைட்ரோ கார்பன் திட்டம் பத்தி பேசல, மாநில உரிமைகளுக்காக குரல் எழுப்பல அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. காலங்காலமாக மாநில உரிமைகள் நசுக்கப்படுகின்றன, மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களாக வெளியில வருது. ஸ்டாலின் அறிக்கையிலையும் அந்த இது உள்ளூர ஃபுல்லா பரவி இருக்குது. மாநில உரிமைகளை மத்திய அரசு பறிக்கிறது, ஆனா மாநில அரசு அதை எதிர்த்து நிற்காமல் அவருக்கு சேவகம் செய்யும் விதத்துல மௌனமாக இருக்கிறது அல்லது சேவகம் செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இப்ப ஒரு பொசிஷன் தெரியுது, மாநில உரிமைகளை மத்திய அரசு பறிக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், மாநில அரசு அதற்கான போதிய எதிர்ப்பை தெரிவிக்காமல் சேவகம் செய்கிறது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டுல திராவிட முன்னேற்ற கழகம் மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்ல எந்த பக்கம் நிற்கும், எந்த பக்கம் நிற்கணும், யாரை எதிர்த்து உங்களுடைய கணைகள் அதிகமாக இருக்கணும், யாரை விமர்சனம் செய்து கொண்டே யாரோட சேர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு அப்ரோச்சா, பேச்சுவார்த்தை டேபிளுக்குள்ள அது அட்லீஸ்ட் ஒரு நியாயமான அப்ரோச்சாக இருக்குமா? அதுக்கும் என்னால ஒரு விளக்கம் கொடுக்க முடியும். மாவோ சொல்லுவார், ஒருவன் உன்னுடைய உரிமைகளை கேட்பதற்கு முன்னால் நீ உன் கடமைகளை தெளிவாய் செய் என்பார். இங்கே கடமைகளை செய்ய வேண்டிய மாநில அரசு கைகட்டி சேவகம் செய்கிறது. உரிமையை கேட்க போனால் உன் கட்சியில பிளவு இருக்கிறது, நாளை நீயும் இருக்க மாட்டாய், உன் நாற்காலியும் இருக்காது என்று மிரட்டுகிறது பாஜக. இந்த இடத்தில் இரண்டு பேருமே மக்கள் விரோத சக்திகள் என்பதை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். நான் இந்த பிரேக்குக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை 15 வருட கூட்டணி ஆட்சியில சாதிக்க முடியாததை ஒரு நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வருவதன் மூலமாக சாதித்து விட முடியும் அப்படின்னு நீங்க அந்த ஒப்பீட்டளவுல திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிற சாதனைகள்ல 1% கூட அதிமுகவால எட்டி பார்க்க முடியாது. நான் ப்ராக்ரசிவ் காட்டியிருக்கேன். இந்த 10 ஆண்டுகள்ல தமிழகம் முழுக்க எங்க வேணாலும் போங்க, எத்தனை தொழிற்சாலை, எத்தனை மத்திய அரசு நிறுவனங்கள், எத்தனை மேம்பாலங்கள், எத்தனை சாலைகள், எத்தனை துறைமுகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துறாங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் மிக தெளிவாக. அவர் முதலமைச்சர் பட்டியலுக்குள்ளே பேசினார், பட்டியல் இல்லாமல் பேசினார். முதலமைச்சருடைய பேச்சு என் கையில இருக்கு. முதலமைச்சர் அவருடைய 2வது பக்கத்துல சொல்லி இருக்கிற ஒரே ஒரு விஷயத்துக்கு அவர் வச்சிருக்கிறது முதலமைச்சர் ஒரு நிமிஷம் முதலமைச்சர் பேச்சு சார் ஒரு நிமிஷம் வேற ஒரே ஒரு பேச்சு முதல் நாள் வந்திருக்கு சார். அவர் வச்சிருக்கிறது முதலமைச்சருடைய அறிக்கை, மக்கள் ஸ்டாலினுடைய கருத்துக்கு பிறகு வந்த அறிக்கை. இது முதலமைச்சருடைய அறிக்கை, முதலமைச்சருக்கான அறிக்கை, தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் பேசுறத வச்சு பேசுங்க சார். ஒரு நிமிஷம். முதலமைச்சர் தான் பேசியதாக சொல்லி இருக்கிற அந்த மேற்கோள் காட்டி இருக்கிற வார்த்தையை தான் நான் சொல்றேன். ஒரே ஒரு வார்த்தை தான், நான் வேற எதுவுமே கேட்கல சார். நீங்க ப்ராக்ரசிவா இருக்கீங்களா இல்ல? இதுல என்ன பிரச்சனைனா, இந்த நிதி ஆயோக்கு கிராமங்களிலிருந்து தன்னுடைய ப்ராக்ரசிவா மேல கொண்டு போகணும்னு இருக்கு. இங்க தமிழக அரசே செயல்படல, தொழிற்சாலைகள் இல்ல. இன்னைக்கு அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஸ்ரீராம் சிட்டிக்கு போயிருக்கு ஏறக்குறைய 10,800 கோடி ரூபாய்க்கான முதலீடு கடந்த வாரம் போயிருக்கு. ஒரு பொறுப்பான முதலமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இது குறித்து பேசாமல், தொழில் வளர்ச்சி குறித்து பேசாமல், நான் அதைத்தான் சொன்னேன், அதிமுகவினருக்கு பதில் சொல்லுவதற்கு இல்லை என்றால் கடந்த கால கதைகளை பேசுவார்கள். நான் கடந்த கால கதைகளை பேசி நானும் என்னாலும் பேச முடியும், சந்தை கடையாக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு இந்த 4000 கோடிக்கு இதுவரைக்கும் அவங்கள்ட்ட பதில் இல்ல. அவருடைய அரசுடைய பிரதிநிதியா பேசுறாரு. 4000 கடந்த காலத்துக்கே போறேன். 4000 கோடிக்கு பதில் பேச வேண்டாம், கடந்த காலத்தை பற்றியே கூட பேச வேண்டாம். நாளை என்ன நடக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசலாம். இப்ப என்ன அதுக்கு என்ன இந்த மாநிலத்துல நாளை என்ன நடக்கணும் அப்படிங்கறத முதல்ல பேராசிரியர் தாமஸ் முதல்ல கேட்போம். அதற்கு பிறகு அதோட உங்களால இணைந்து, அவருடைய சொல்ற கருத்துக்களோட உங்களால இணைந்து போக முடியுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். நீங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்ல? 15 லட்சம் கோடி தேவை என்பது உண்மைதான். ஆனால் அது முழுக்க முழுக்க அரசிடமிருந்து வர வேண்டும் என்பது இல்லை. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் PPP மாடல்லையும் அது வரலாம். அந்த 15 லட்சம் கோடி என்பது இப்போது 4000 கோடி அளவுக்கு
வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள். அது 2023க்குள் அதை நாம் அந்த இலக்கை அடைய வேண்டும். இதற்கு 15 லட்சம் கோடி தேவை. ஆனால் இங்க மெயின் இந்த நித்தி ஆயோக்கின் படி பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதை நம்ம நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு மாநில அரசு அதற்கு செயல்பட வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் 66 உள்ளது. அது 28 அம்ப்ரலா ஸ்கீம்களாக பிரிக்கப்பட்டு அதில் கோர் ஆப்ஷனல் என்று 2 வகையாக பிரிக்கிறார்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா 20 கோர் இருக்கு, 6 கோர் டு கோர் இருக்கு. இதில் முக்கியமானது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோர் டு கோருக்கும் கண்டிப்பாக மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு கிடைக்கும். சரி, இது ரைட். அந்த திட்டங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்றீங்க, அதனுடைய சரத்துக்களை சொல்றீங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றீங்க. தமிழ்நாடு அரசு அதுல விழிப்பாக இருந்து இந்த விஷயங்களை செய்யணும்னு சொல்றீங்க. இப்ப மேலிருந்து இவ்வளவு கொடுங்கன்னு கேட்டுட்டு வந்து நடக்கிற விஷயம் இனிமே நடக்காது அப்படின்னு சொல்றீங்க. இதற்கு குறிப்பாக அவங்களுடைய நோக்கம் தொடர்பான ஒரு கூட்டமாகத்தான் இது நடந்திருக்குது. இந்த 3 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தை இறுதி செய்வதற்கான ஒரு கூட்டமாக நடந்திருக்குது. அதன் அடிப்படையில் அரசு இனி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொல்ல முடியும். இது வந்து ஒரு டிரான்சிஷனல் பீரியட்னு சொல்லலாமா? பிளானிங் கமிஷன்ல இருந்து வேற ஒரு வகையான ஒரு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நித்தி ஆயோக் வந்துவிட்டது. அதனால அது ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான். ஆனா டிரான்சிஷன் பீரியட் என்று நாம் செயலுக்கு வந்துருச்சு, அதனால டிரான்சிஷன் பீரியட்னு சொல்ல முடியுமான்னு டெக்னிக்கலாக பேச முடியும். நாம் ஆரம்பித்து விட வேண்டும். ஏனென்றால் உடனே சொல்லிட்டார்ல, இல்ல இட் இஸ் நாட். ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது பிளானிங் கமிஷனுடைய மறுவடிவம் தான் இது. அது இவங்களுடைய 5 ஆண்டுகள் இருந்ததப்ப அப்ப காமராஜர் காலத்திலிருந்து 5 ஆண்டு திட்டம் கொண்டு வருகிற போது நாமே அதை எதிர்த்திருக்கிறோம். அந்த திட்டங்களுடைய நிலை என்ன என்பது. இன்னைக்கு அது 15 ஆண்டுகளா வந்திருக்கு. 7 ஆண்டு ப்ராக்ரஸிவ், 3 ஆண்டு செயல் திட்டம்னு. அந்த 3 ஆண்டு செயல் திட்டத்துக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய பினாமி முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செயல் திட்டத்தை அங்க போய் வச்சுட்டு வந்தாருன்னு சொல்லுங்க மக்களுக்கு. என்ன பேசுனீங்க? பேச்சுக்கும் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் a progressive. இந்த 3 ஆண்டுகள்ல என்ன செய்ய போகுதுன்னு ஒவ்வொரு மாநிலமும் அங்கே தாக்கல் செய்திருக்கிறது. அப்படி தமிழக அரசின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட செயல் திட்டங்கள் என்ன, அதையாவது மக்களுக்கு சொல்லுங்க. அதாவது இது எல்லாமே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசியதை உண்மையான தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள எல்லாரும் வரவேற்பாங்க. அதில் புரியாதவங்க, அதை பற்றி தெரியாதவங்க இன்றைக்கு விவாதத்தை பொருளாக மாற்றி அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. இது அரசியல் நடத்துறது அவங்களுடைய புடைப்பா இன்னைக்கு இருக்கிறதுனால அதை செஞ்சுட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை எதிர்பார்க்கல. ஏன் விவாதம் நடத்தி விவாத பொருளா மாத்துறீங்க? எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் சொல்றது வந்து எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த அதிமுக ஆட்சி தானே தொடர்ந்து நடக்குது. அதிமுக ஆட்சி தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலமைச்சர் தான் சொல்றேன். அதை விட நான் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கம் தயார் நிலைக்கு தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சரியான திசையில் சரியான கோணத்தில் செஞ்சிருக்கு. அதுக்கு வந்து காரணம் வந்து தொலைநோக்கு திட்டம் 2023 அடிப்படையாக வைத்து நாம வந்து மத்திய அரசாங்கம் இந்த முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது அதற்குரிய முழுமையான கட்டமைப்போடு நாம தான் இருக்கோம். இன்னைக்கு வந்து வாதங்களை சரியா வச்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்பதிலிருந்து எல்லாவற்றையும் அந்த பிரச்சனைகளோட ஒட்டி அவர் பேசியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையில் விவசாயிகள் மட்டும் இல்ல, விவசாயத்தை காப்பாற்றுகின்ற வகையில் 19 மொத்தம் 50 பத்தி பேசியிருக்காரு. ஸ்டாலின் சுட்டிக்காட்டிய விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்களை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறேன்னு சொல்லி சுட்டிக்காட்டியிருக்காரு. திரும்ப அறிக்கை கொடுத்திருக்காரு. உண்மைதான். நான் முடிக்கிறேன். 19 இந்த உக்தி முறை அனைத்து ஆவணத்தில் மேற்கொள்ளப்படுவதும் கொள்கை அது எல்லாம் பேசியிருக்கிறாருங்கிறது உண்மைதான். ஆனா பேசாமல் விட்ட விஷயங்களை அவர் பேசாமல் விட்ட விஷயங்கள் அங்க பேச வேண்டிய விஷயங்கள் இல்லை. அது மத்திய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கத்திற்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்க சொன்ன மாதிரி பதில் சொல்லல. ஏங்க வறட்சி அஜெண்டாவுக்குள்ள இல்ல, அதனால நான் பேசலன்னு சொல்ல முடியாது. வறட்சியை பற்றி பேசியிருக்காரு. வறட்சி, வேளாண் வளர்ச்சி, சிறப்பு பணிக்குழுவின் அறிக்கை,
அதுக்கப்புறம் பயிர்களுக்கு காப்பீடு வழங்குறதுல வந்து உடனடியாக வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. எதை பேசலன்னு சொல்றீங்க? எல்லாவற்றையும் பேசியிருக்கிறாரு. ஆனா எதையுமே இவங்க பேசலன்னு சொல்றதன் மூலமாக இவங்களை வந்து ஏமாத்திக்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அண்ணன் வந்து திரும்ப திரும்ப வந்து விஷன் 24 இருக்க பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு காப்பீட்டு தொகை வழங்க வேண்டும். ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு சேர்த்தே பதில் சொல்லுங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க திரும்பவும் சொன்ன இதே இந்த நிகழ்வுல சொன்னது 2023 மிக ஆழமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. 2023 முழுசா மனப்பாடம் பண்ணவன்கிற அடிப்படையில நீங்க என்னதான் சொல்லியிருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல மனப்பாடம் பண்ணதுல ஒரு நிமிஷம் 16வது பக்கத்துல உங்க முதலமைச்சர் அம்மையார் பச்சை கலர்ல இப்படி தூக்கி பிடிச்சு காட்டிய அந்த 2023 செயல் திட்டத்துல 16வது பக்கத்துல 7வது பேரால ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. அதுல இந்த அதாவது ஏறக்குறைய 33 மின் திட்டங்களை நாங்கள் இந்த 2023க்குள்ளார கொண்டு வருவோம். அதனுடைய இலக்கு என்பது ஓராண்டுக்கு 1 லட்சம் கோடி நிதி நிச்சயம் ஒதுக்குவோம், ஓராண்டில் 3 புதிய மின் திட்டங்களை தொடங்குவோம்னு சொன்னீங்க. 12, 13, 14, 15, 16, 17 6 ஆண்டுகள் ஆயிப்போது. ஏறக்குறைய அந்த செயல் திட்டங்கள்ல எத்தனை மின் திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த பட்ஜெட்ல? பட்ஜெட் காப்பி என்கிட்ட இருக்கு. இப்ப பதில் சொல்லுங்க மக்களுக்கு. ஏனென்றால் தமிழ்நாடு தான் நீங்க வந்து 2023 தான் 2030க்கே வழிகாட்டின்னு சொல்றீங்கல்ல. சொல்லப்பட்ட ஒரு திட்டத்தினுடைய செயல்பாடு என்ன? அடிப்படை கட்டமைப்பு வசதியினுடைய மேம்பாட்டுக்கு நீங்கள் செலவு செய்த தொகை, இந்த 2 விஷயத்தை மட்டும் மக்களுக்கு சொல்லுங்க. நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க தான் எல்லாம் செய்றீங்கன்னு. ஏங்க, ஒரு திட்டம் என்பது அரசாங்க நிதியில் செயல்படுத்துவது மட்டும் திட்டம் இல்லை. சார் சொன்ன மாதிரி பிபி திட்டத்தில் கொண்டு வரலாம், இல்லை தனியார் கொண்டு வரலாம். ஏதோ ஆக இங்கே வந்து செஞ்சதனுடைய விளைவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருண்டு கிடந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு ஒளிமயமா ஆக்கியிருக்குமா இல்லையா? இன்னைக்கு மின் தட்டுப்பாடு இருக்கா? இன்னைக்கு மின்சாரத்தை வந்து கேள்வியாக்கு அறிவிப்போட இல்ல, இல்ல, ஆனா அப்பப்போ வருவதாக எல்லா இடங்கள்ல இருந்து புகார் வருது. இல்ல வருவதாக அதுக்கு சவால் விடுறேன் சார். உங்க ஆட்சி காலத்துல உங்களால சாதிக்க முடியாததெல்லாம் உங்களால சாதிக்க முடியலன்னா சவால் விடுறோம். உங்கள் ஆட்சியில் புதிதாக உற்பத்தி செய்யப்பட்ட தொடங்கப்பட்ட மின் திட்டம் எத்தனை? தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தாரை வார்த்து விட்டு தங்களை காப்பாற்றிக் கொண்ட நீங்கள் பேசாதீங்க. இந்த ஆட்சியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எல்லா விதமான உரிமைகளையும் காவு கொடுத்து விட்டு உங்களுடைய சொந்த லாபங்களுக்காக நீங்கள் பணியாற்றியவர்கள். நீங்கள் பேசாதீங்க. ரொம்ப சிம்பிளாக மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தது அதுக்கெல்லாம் போகல. இந்த 6 ஆண்டுகள்ல புதிதாக தொடங்கப்பட்ட மின் திட்டங்கள் எத்தனை? எவ்வளவு லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கீங்க? அது மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த மின் திட்டத்தை எத்தனை எவ்வளவுன்றதெல்லாம் இந்த விவாதத்துக்கு தேவையில்லை. நிச்சயமாக 2023ல 16வது பக்கத்துல 7வது பக்கத்துல இருக்கிற தேவையான மின்சாரத்தை தருகின்ற ஆற்றலை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு. தொழிற்சாலைகள் மூடுவதற்கான தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நிமிஷம் நீங்க அத கூட செய்ய துப்பில்லாம கடனாக்கி வச்சிட்டு போனீங்க. மின்சார வாரியத்தை கடனாக்கி விட்டு இன்னைக்கு மின்சார தர முடியாத ஓடுவதற்கு மிக முக்கிய காரணம் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்சாரம் உங்களால் தர முடியவில்லை. அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்சாரம் தரம் இருக்கிற காரணத்தினால் தான் தொழில் வளர்ச்சி முடங்குகிறது. தொழில் வளர்ச்சி முடங்குகிற காரணத்தினால் வேலை வாய்ப்பு இல்ல. வேலை வாய்ப்பு இல்லாதனால சிறு குறு தொழில்கள் முடங்கி போகிறது. அதனால தொழிலாளர்களும் முதலாளிகளும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். மின்சாரத்தை கட்டுப்படுத்தினது யாரு? ஐயா காவடிக்குமார் வந்து நம்ம பேச்சுவார்த்தையினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். அதனால இனி ஏதாவது அடுத்த கட்ட நகர்வாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பேசிட்டு இன்றைய பேச்சுவார்த்தையை நம்ம நிறைவு செய்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க விமர்சனங்கள்ல நியாயம் இருந்தால் எதிர்கட்சி தலைவராக நீங்க வந்து ஜனநாயகத்துல எதிர்கட்சி தலைவரே நம்ம வந்து நிழல் முதல்வர்னு சொல்ற ஒரு பண்பாடு இருக்குது. நீங்க அவரோட சேர்ந்து பேசி சில அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசுகள் முயற்சி செய்யலாமா? அது முயற்சி செய்வது ஒரு ஆரோக்கியமான நடைமுறையாக இருக்குமா? இல்ல இது போன்ற குற்றச்சாட்டுகளோடவே அரசு நிர்வாகம் எல்லாம் அடுத்தடுத்து நகர்ந்துகிட்டே போகணுமா? என்ன நடக்கும், என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றதை ஒட்டி அவங்க 2 பேருடைய கருத்துக்களை வாங்கிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். நித்தி ஆயோக்கின் முக்கியமான கொள்கை டீம் இந்தியா என்று தான் கூறுகிறார். அதிலிருந்து எதிர்கட்சி ஆளும் கட்சி 2 பேரும் ஒன்றாக செயல்பட வேண்டும். நீங்கள் கூறியது போல இந்த ஷேடோ பிரைம் மினிஸ்டர், ஷேடோ சீஃப் மினிஸ்டர் என்று தான் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ
நிலையான வளர்ச்சி திட்டம்னு ஐக்கிய நாடுகளோட அதை ஒத்து தான் மேப் பண்ணியிருக்காங்க இந்த நித்தி ஆயோக். மிக அருமையாக அதை மேப் பண்ணியிருக்காங்க. அது 1-2 மட்டும் நான் சொல்லிடுறேன். முதல்ல அது வர்றது வந்து வறுமை ஒழிப்பு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்கு. இன்னைக்கு வந்து பல நாளிதழ்கள்ல அது தொடர்பான தலையங்கங்கள் இருக்கு, அது தொடர்பான விவரங்கள் இருக்கு. இதுல வந்து நம்ம அரசியல் நகர்வாக இதுல வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த மாதிரியான அணுகுமுறையை இதுல கை கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா விஷன் 2023 நம்ம என்ன சொல்றோம்னா 6 மடங்கு உயர்வு 2023 தனிநபர் வருமானம். ஆனா விவசாயிகளின் வருமானம் அங்க கொடுக்கறது பாத்தீங்கன்னா 2022 இரட்டிப்பாகிறது. அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. இதுல வந்து நம்ம ஒத்து போனோம். அது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷரி செக்டார், இந்த 3 செக்டார்ல இந்த பிரைமரி செக்டாருக்கு வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சியை வந்து அவங்க எடுக்கவில்லை. இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம், போதிய நேரம் இல்லை. பிரசன்னா, நீங்க இணைந்து செயல்படுவதற்கான ஸ்கோப் ஏதாவது இருக்கா? அதுல இணைந்துன்னா முழுக்க இல்லை, இது போன்ற கடுமையான சொற்றொடர்களோடு கூடிய குற்றச்சாட்டுகள் இல்லாம நீங்க சொன்ன வார்த்தையை விட நான் அதிகமா சொல்றேன். முழு மனதோடு இணைந்து நாட்டு மக்களின் நலனுக்காக செயல்பட ஒரு அரசு அழைத்தால் அதை முழு மனதோடு ஏற்று செயல்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த அரசியல் தலைவராக அண்ணன் செயல் தலைவர் தளபதி இருக்கிறார். நாட்டு மக்களின் நலனுக்காக எதையும் நாங்கள் தியாகம் செய்ய தயார். ஒன்றே ஒன்று. இரண்டாவது, இந்த தலைப்பிற்குள்ளே வருகிற போது நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு ஜிடிபி குற்றச்சாட்டு, புதுசா குற்றச்சாட்டு இல்ல, குற்றச்சாட்டு இல்ல. என்ன பண்ணலாங்க? இன்னொரு நாள் நீங்க விரிவாக பேசுங்க. அவடிக்குமார் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நாங்க வந்து மனமும் வந்து ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம், அரசு அழைத்தால் அப்படின்னு. ஒரு அவங்க ஒத்துழைப்பு தேவை, செயல்பட்டால் அவங்க வேலையை பார்த்தாங்கன்னா போதும். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு தகுதியான எதிர்கட்சி இல்லை. எதிர்கட்சி என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கட்சி. தகுதியான எதிர்கட்சி இல்லைன்னா தகுதியான ஆளுங்கட்சி இல்லைன்னு அவர் சொல்லுவாரு. திரும்பவும் நம்ம வந்து பேச்சுவார்த்தையினுடைய முதல் கட்டத்துக்கே போயிடுவோம். இல்ல, நீங்க வந்து தகுதியான ஆளுங்கட்சி, தகுதியான அரசியல் கட்சியான்னு பாருங்க. தகுதியான ஆளுங்கட்சியா, அரசு மேல தகுதியான ஆட்சி இருக்கு. இப்ப யார் தகுதியான ஆட்சி இருக்கு? அந்த ஆட்சியை வெளிப்படுத்துவதற்குரிய பக்குவப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் ஏதோ எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்தையோ ஊடகங்களுடைய விமர்சனத்தையோ அதுல நியாயம் இருந்தால், இருக்கிறதாக உணர்ந்தால் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா மாட்டீங்களாங்கிறதுக்கு மட்டும் ஆமா இல்ல பதில் சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். அதாவது ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை வைத்திருக்காரு. இது அதிமுக கோரிக்கையோ அல்லது வேற கோரிக்கையோ இல்லை. இது தமிழ்நாட்டிற்கு தேவையான அந்த இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த கூட்டத்தில் வச்சு அதுக்கான வலியுறுத்தலை அவர் சொல்றாரு. இதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு தரணும். அதை விட்டுட்டு அதை கொடுத்ததே தப்பு, அது சும்மா கடமைக்கு கேட்டாரு, சும்மா வேடிக்கைக்கு கேட்டாரு, அவர் போய் வேடிக்கை பார்க்க போனாரு, அங்க எதுவுமே செய்யல சாதிக்கலன்னு சொல்றது என்பது இதை வந்து அதாவது விளையாட்டுல பந்து அடிக்கிறத விட்டுட்டு பந்து எடுத்துட்டு போற ஆள் அடிக்கிற கதை இது. சார், இந்த அமர்வுல பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.